விழிந்த மண்ணில் முழங்கங்க மாழ்ந்து கொண்டே இருக்கும் மனசு தமிழ் பேசினால் உள்ளவங்களுக்கும் நெஞ்சாந்த வணக்கங்கள். நான் உங்கள் திருச்சி கீர்த்தி. இது நம்ம காமர்ஸ் சாம்பியன் தமிழர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம வந்து திருச்சி உயரத்தில் 2வது வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெச்ஓடி, என்னோட குருநாதர். ஸோ அவர் கூட தான் நம்ம செகண்ட் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த திருச்சி உயரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன இது வந்து சிஏ கூட பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அடுத்த திருச்சியில் இன்னும் பெரிய மனிதர் அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கே ஒரு மனசுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோட குருநாதர் எடுக்க போகும்போது. ஸோ வெல்கம் சார். தேங்க்யூ. ஸோ சார் பற்றி சொல்லணும்னா, சார் வந்து நேஷனல் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் டீன் ஆஃப் காமர்ஸ், வைஸ் பிரின்சிபல் ஆஃப் காமர்ஸ். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து சார் வந்து டீன் ஆஃப் காமர்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, சார் வந்து ஹெச்ஓடியாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதனால ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு நிறைய விஷயத்த பண்ணார். ஸோ அவர் டீன் ஆகும்போது இதோட இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணுவார், இன்னும் எங்களோட ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே இதோட நிறைய விஷயம் அவர் கிடைக்கும் அப்படின்ற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் கூட இருக்கும்போது எனக்கும் அவரோட ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சாருக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டை கொடுத்துடலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். ஸோ சாரை பற்றி சார்கிட்ட கொஞ்சம் கேட்போம். சார், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சார். மை நேட்டிவ் இஸ் Trichy. I studied in ERS school, higher secondary school from 6th standard to 12th standard. After that I came to National College, BCom, MCom, MPhil, PhD எல்லாம் இதே நேஷ்னல் காலேஜில் படித்து இங்கேயே செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் லெக்சரராக இருந்து அதுக்கப்புறம் எய்டட் போஸ்டிங் கிடச்சி எய்டட் பொசிஷனில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி அசோசியேட் ப்ரொஃபஸராக ப்ரொமோஷன் ஆகி ஹெச்ஓடி ஆகி, ஏன்னா என்னோடய சீனியர்ஸில் என்னோடய டீச்சர்ஸ் தே ரிட்டையர்ட் ஃப்ரம் த சர்வீஸ். அதனால் ஐ ஹவ் பிகம் ஹெச்ஓடி. நவ் ஐ பிகம் டீன் அண்ட் வைஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ். திஸ் இஸ் அபவுட் மீ. I did all my graduations, post-graduations, MPhil and PhD in this great institution. சூப்பர் சார். ஸோ நீங்கள் ஏன் சார் அங்கே ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஃபீல்டை ஏன் சூஸ் பண்ணீங்க? அதுக்கான காரணங்கள்? போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த உடனே என்னோடய ப்ரொஃபஸர் KS சீதாராமன் பேர், he invited me for the lecturer post in the evening college. அப்போல்லாம் ஈவினிங் காலேஜ்னு இருந்தது, ஷிஃப்ட் 2ன்னு பேர். ஸோ ஈவினிங் 5 o'clock to 8 o'clock 3 hours நடக்கும். சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஈவினிங் காலேஜ் செக்ஷனுங்கிறது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டேக் ஏ கிளாஸ் ஃபார் எ டே. நான் எடுத்த உடனே ரைட்டு, நீ செட் ஆகிட்ட, இனிமேல் டீச்சர் ஆகிடு அப்படின்னாரு. தென் ஐ ஸ்டார்டட் டு ரன் இன் திஸ் ப்ரொஃபஷன். இட் ஹஸ் பிகம் ஆக்சிடென்ட். பட் அது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் எங்களுக்கு நிறைய இன்சிடென்ட் ஆகிடுச்சு சார். இப்போ டீச்சிங் ஃபீல்டில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரணும் அப்படின்றவங்களுக்கு அவங்க அட்வான்டேஜ் என்ன? இது மற்ற ஃபீல்டோடு இருக்கும்போது டீச்சிங் ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் ரொம்ப ஈஸி. டீச்சிங்கிறது ரொம்ப ஈஸி. 90 days ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் போதும். நல்ல ஹை பேக்கேஜ், UGC பே ஸ்கேல், நல்ல சேலரி பேக்கேஜ், ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அண்ட் யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் இன் டீச்சிங். டீச்சிங்கில் நிறைய கற்றுக்கலாம். டெய்லி யூ கேன் லேர்ன், daily you can read. These kind of facilities are available in teaching. Disadvantages னு பார்த்தா, ஒரு ஃபிலிம் கூட போய் தியேட்டரில் பார்க்க முடியாது, பையன் உட்காந்துருப்பான். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அங்கே ஒரு பையன் திருப்பான், குட் மார்னிங் சார்னு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா தனியாக போகலான்னு நினச்சா அங்கே 2 பேர் உட்காந்துருப்பான். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். யூ ஹாவ் டு லூஸ் ஒரு ஃப்ரீடம். அண்டு சரி வெளியூர் போகலாம் அப்படின்னு கண்காணாமல் எங்கேயாவது ரொம்ப தூரம் போனால் அங்கே ஒருத்தவங்க வந்துருப்பான். சார் குட் மார்னிங் சார், எப்போ சார் வந்தீங்கன்னு அங்கே வந்து பார்ப்பான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய உண்டு. ஓகே சார். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போது டீச்சர் ஆகிறது பெஸ்ட்டா சார், இல்லை ப்ரொஃபஸர் ஆகிறது பெஸ்ட்டா? டீச்சர்னால் வேலை ஜாஸ்தி, சம்பளம் கம்மி. ப்ரொஃபஸர்னால் வேலை கம்மி, சம்பளம் ஜாஸ்தி. யாருக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா 2 hour தான் ஒரு ப்ரொஃபஸருக்கு ஒரு நாளைக்கு ஒர்க் லோடு. ஆனால் டீச்சருக்கு 8 மணி நேரம். ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொஃபஸர் கிடையாது. பையன் ஃபெயிலானா அரியர்ஸ்னு சொல்லுவான், ஜாலியாக இருப்பான். 12th ஃபெயிலானா வாத்தியாரை தூக்கிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. 11th 12th 8th ஸ்டாண்டர்ட்லேயோ ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னா வாத்தியாரை தூக்கிடுவாங்க, வேறு வாத்தியாரை போட்டுருவாங்க அந்த இடத்துல. ஆனால் காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படி கிடையாது. ஏன்னா ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதனால் யாருக்கு எது பிடிக்குதோ அதை ஈஸியாக போய்க்கலாம். எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படின்னா அங்கே போகலாம். ஆனால் ரெகக்னேஷன் வந்து ஸ்கூல் டீச்சருக்கு தான் ரெகக்னேஷன் கிடைக்கும்.
காலேஜ் ப்ரொஃபஸர் இடிச்சிட்டே போவான் பையன். நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டே நம்மகிட்ட வேணும்னு இடிச்சிட்டான் பார்த்தியா 10 ரூபா கொடு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவான் பையன். ஆனால் ஸ்கூல் வாத்தியார்னா டப்புன்னு கால் விழுந்துடும் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. ஸ்கூல் டீச்சருக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு ஜாஸ்தி. அவனை திருத்துவார், அவனை நல்வழிப்படுத்துறதுலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் தே வில் கெட் ரெகக்னேஷன். காலேஜ் ப்ரொஃபஸர் தே வில் கெட் சேலரி. திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். சேலரி வேணும்னா காலேஜுக்கு வா, ரெகக்னேஷன்னா ஸ்கூல் டீச்சராக போய்டு. ஓகே சார். ஏன்னா அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் சேயிங், சில கல்யாணத்துக்கெலாம் போயிருக்கேன். என்கிட்ட படித்த பையன் வந்து என்னோட முன்னிலையில் தாலி கட்டுவான். தாலி கட்டினோன்னு அப்பா அம்மா காலில் விழுந்து நேராக என் காலில் வந்து விழுந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நிறைய என்னோட லைஃப்பில் கம் அக்ராஸ். யூ வில் ஹாவ் எ பியூட்டிஃபுல் ரெகக்னேஷன். குமார் சார் வந்துட்டார்னு இன்னும் தே வில் ஹாவ் எ ஃபேண்டசி ஆஃப் இட். அந்த மாதிரிலாம் உனக்கு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் லைஃப்பில் கிடைக்கும். காலேஜ் ப்ரொஃபஸருங்கிற முறையில் கல்யாணத்துக்கு போனோம்னா சார் வந்துட்டார் கொஞ்சம் பார்த்துங்க அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ். ஓகே சார். எப்படி ஹெச்ஓடி ஆகுது சார்? எல்லா சீனியரும் ரிட்டையர் ஆகிட்டா ஹெச்ஓடி ஆகிட வேண்டியதான். பை வே ஆஃப் சீனியாரிட்டி, வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து மெரிட்டு குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது ஹெச்ஓடியாக இருக்குது. ஹெச்ஓடிங்கிறது பை வெர்ச்சு ஆஃப் சீனியாரிட்டி. இப்போ ஞானசேகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரிட்டையர் ஆனால் நான் ஹெச்ஓடி ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி சுந்தரராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் பிரின்ஸிபல் ஆகிட்டார், நான் ஹெச்ஓடி ஆகிட்டேன். இப்போ ஒரு பிரின்ஸிபல் இல்லைன்னா அவர் தான் ஹெச்ஓடி, நான் டெப்டி ஹெச்ஓடி. ஸோ ஹெச்ஓடி எப்படி ஆகுதுன்னா சீனியர்லாம் விரட்டி விட்டணும். ஓகே சார். உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ டீனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் எது வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எதை சார் சொல்லுங்கள்? ப்ரொஃபஸர். பேசிக்காக டீச்சிங் ஐ லைக் இட். ஐ லவ் டீச்சிங். ஏன்னா அப்படியே என்னோடய 30 வருஷ கேரியர் டீச்சிங்லேயே வந்துருச்சு. ஸோ டீச்சிங்கிறது ரொம்ப ஈஸி. படிக்க சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணி அவனை டியூன் பண்ணிட்டா போதும், அவன் படிச்சுப்பான். நம்ம உட்காந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ தட் வில் பி பெட்டர் ஆப்ஷன் ஃபார் மீ. டீன் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு. பட் டீச்சருங்கிறது ப்ரொஃபஸருங்கிறது ஒரு டீச்சிங் கேடர். தட் ஐ லைக் சார். சூப்பர் சார். ஸோ இப்போ வர ஜென்ரேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக டீச்சிங் பக்கம் வந்து அவ்வளோக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர மாட்டாங்க சார். நிறைய பேர் வந்து மற்ற ஜாப் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அந்த மாதிரி சிஎம்ஏ போகிறாங்க. ஸோ டீச்சர் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் பக்கம் டீச்சிங் ப்ரொஃபஷன் பக்கம் வரணும்னா உங்களோட அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் சார். ப்ரொஃபஷனுங்கிறது வேறு, டீச்சிங்கிறது வேறு. டீச்சிங்கிறது ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், டீச்சிங் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், சப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரொஃபஷனுங்கிறது தே ஷுட் டூ ஹார்ட் ஒர்க் அண்ட் தே ஷுட் நோ த டாக்டிக்ஸ். சிஏ பாஸ் பண்ணிட்டு சைக்கிளில் போகிறவங்க எனக்கு தெரியும். சிஏவே பாஸ் பண்ணாமல் சிஏ ஃபெயிலான பையன் அக்கௌண்ட்ஸ் எழுதி பெரிய பெரிய கன்சர்னில் ஆடிட்டருங்கிற பேரில் சுற்றுறாங்க. நல்லா ஹோண்டா சிட்டி கார் வச்சுட்டு ஜம்முன்னு இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆர் டீச்சிங். எது நமக்கு ஈஸியாக வருதோ அதில் போகிறது தட் வில் பி பெட்டர் வே ஆஃப் பாத். ப்ரொஃபஷனுங்கிறது டெடிக்கேஷன் இருக்கணும், சாக்ரிஃபைஸ் இருக்கணும், கோல் செட்டிங் இருக்கணும். டுவர்ட்ஸ் த கோல் யூ ஷுட் ரீச். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்னா டு த கோர் தே ஷுட் ஒர்க் ஃபார் தட் ஸோ தட் தே வில் சஸ்டெயின் இன் த ப்ரொஃபஷனலிசம். அந்த ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது அவன் ப்ரொஃபஷனுக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஒர்க் பண்ணோம். ஒரு சீரியஸ் லைஃப் ப்ரொஃபஷனுங்கிறது. ஏன்னா செட்டில் ஆகிறதுக்கே 40 வயசு ஆகிடும். ஒரு ப்ரொஃபஷனில் செட்டில் ஆகிறதுக்கே 40 இயர்ஸ் ஆகும். பாஸ் பண்ணோம்னா ஈ கேனாட் பி எ ப்ரொஃபஷனல். பாஸ் பண்ணி ஒரு சீனியர்கிட்ட போய் சேர்ந்து அந்த சீனியர்கிட்ட போய் உட்காந்து எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த சீனியர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க இவர் வளர்ந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு 40 இயர்ஸ் ஆகும். இதே சேலரினா 58 வயசில் ரிட்டையர்மெண்ட், 59 வயசில். ப்ரொஃபஷனாக நோ ரிட்டையர்மெண்ட், 90 வயசுலேயும் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம காலேஜ் ஆடிட்டர் கே சீனிவாசன்னு பேர், 82 வயசு 83 வயசு ஆகுது. பட் ஸ்டில் ஹி இஸ் ஆக்டிவ். He has his own clients, his own methodology of auditing. அவருக்கு வயசானாலும் அவரோட ஆட்டிடியூடு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆடிட்டிங்கில் டுவர்ட்ஸ் த கோல் அச்சீவ்மெண்ட் தான் இருக்குது. நல்லா இஸ் ஏபிள் டு சஸ்டைன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கோட் பண்ணலாம். ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ் இல்லை சீனியர் ஆக தான் ஃபீஸ் ஜாஸ்தியாகும். சீனியர்ஸ் தான் ப்ரொஃபஷனில் ஃபீஸ் ஜாஸ்தி. அதனால் ப்ரொஃபஷனுங்கிறது வேறு, டீச்சிங்கிறது வேறு. ரெண்டுலேயும் இருக்கிறவங்க எனக்கு தெரியும். ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு டீச்சிங்லேயும் இருக்கிறவங்க எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தே ஆர் சக்சீடிங். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ மெடிக்கல் காலேஜில் போய் டாக்டர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி லாயர் வந்து பெரிய பெரிய லாயர்ஸ் வந்து கேஸ் ஸ்டடின்னு நடத்துவாங்க. பிஎல்ல போய்
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கூட முதல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்ட் டைம்னு வந்துருந்தாங்க. அப்படி நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஃபார்மர் செக்ரட்டரி ஸ்ரீ கே சந்தானம் கூட இங்கே கிளாஸ் எடுத்திருக்காரு. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃபாக இருந்து, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃபாக இருந்து கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆனார் இதே காலேஜுக்கு. இங்கேயே ஒரு 30-40 வருஷம் செக்ரட்டரியாகவும் இருந்தார். அதனால் ப்ரொஃபஷனுங்கிறது வேறு, டீச்சிங்கிறது வேறு, ரெண்டு ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப் இல்லை ரெண்டுலேயும் கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறவங்களே எனக்கு நிறைய பேர் தெரியும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆட்டிடியூட். அவங்கவுங்க ஆட்டிடியூடை பொறுத்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணணும்னா அதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்? ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இட்ஸ் லைக் கேம்பிளிங். அது வந்து நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணியிருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் தைரியமாக இறங்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருந்தால், அப்டேட் இருந்தால், அப்டேட்னா ஒவ்வொரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும், அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸும், யார் அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை எப்படி கொண்டு போகிறாங்க, ஃப்யூச்சர் கோல் என்ன, ப்ரெசன்ட் செட்டிங் என்ன, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் தே வில் சக்சீட். they have to see different things, market, product, இந்த மாதிரி சொல்லிகிட்டே வரலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் ஃபார் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் தான் எ பர்சன் கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். இல்லைன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் ஷேர்ஸ் எல்லாம் தெப்பக்குளம் பஜாரில் வச்சு விற்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்பிக் கம்பெனி, இன்றைக்கி ஸ்பிக் நல்லாயிருக்கு. ஒரு காலத்தில் ஸ்பிக் கம்பெனி ரொம்ப லூஸ் ஆச்சு. அப்போ வந்து தெப்பக்குளத்தில் குடும்பமாக என் குழந்தை கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச போனோம், என் குழந்தை படிப்புக்கு சேர்த்து வச்ச போனோன்னு கூவி வித்த காலம்லாம் இருந்தது. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் கீழே வந்தவனும் இருக்கான், மேலே போனவனும் இருக்கான். மேலே போனவன் நாலேஜபிளாக மேலே போகிறான். நீ மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஷேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், காம்படிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், கன்சியூமரை பற்றி, இன்வெஸ்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாரை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் இட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் எ ஸ்கில், it's an art in other way. You should know everything, then only you can do investment, otherwise it will go to the dustbin. ஓகே சார். சார் இப்போ நிறைய பேர் வந்து சிஏ இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே நம்ம யூஜி டிகிரியும் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அதனால வந்து அவங்க சில பேர் நிறைய பயப்படுறது என்னன்னா, இது ரெண்டுத்தையுமே பண்ணால் ரெண்டுமே பேலன்ஸாக நம்ம கொண்டு போக முடியாது, இதில் பாஸ் பண்ணாலும் இதில் ஃபெயில் ஆனாலும் இது. I can understand your question. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்றப்ப ஒரு சேஃப்டிக்காக ஒரு யூஜி டிகிரி சேர்றது வழக்கம். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபெயில் ஆகிட்டான்னா, பாஸ் பண்ணவே முடியலன்னா யூஜியை அவனை காப்பாற்றும். அந்த மாதிரி நிறைய பேர் சஸ்டெயின் ஆகி வெளியில் வந்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நல்லா படிச்சிட்டான்னா யூஜி ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி கிருஷ்ணமால்னு ஒரு காலேஜ் இருக்குது, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் வந்து மே மாதம்தான் காலேஜ் ரீஓப்பனிங், ஜூனில். அந்த கோர்ஸ் அட்மிஷன் வந்து இட் வில் பி ஓவர் அட் த எண்ட் ஆஃப் டிசம்பர்லேயே ஆஃப் இயர்லி மார்க் வச்சு பசங்களை அட்மிஷன் போட்டுடுறாங்க. ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு ஒரு கோர்ஸ். அங்கே 50 பேர் சேரானா 40 பேர் சிஏ பாஸ் பண்ணிடலாம். அந்த கிளாஸில் 40 குழந்தைங்க சிஏ பாஸ் பண்ணிடுது. ஏன்னா அங்கே அந்த கிளைமேட் அந்த மாதிரி க்ரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறான். அங்கே மத்தியானம் 1 மணிக்கு மேலே டியூஷன் போகிறான். எல்லோரும் 2 வீலர் வச்சுருக்காங்க. காலேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் லீட்ஸ் டு சிஏ. சப்போஸ் சிஏ முடிக்க முடியலன்னா தே வில் கோ இன் எ டிஃப்ரெண்ட் வெர்ஷன். என்ன பண்ணுவாங்க, ஒரு பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் வச்சு தே வில் சஸ்டெயின். ஓகே சார். நீங்கள் ஏசிஎஸ் இப்போது நம்ம காலேஜ்லேயே நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும் சார். ஸோ இந்த ஏசிஎஸ்ல இருக்க அட்வான்டேஜ் அப்பார்ட் ஃப்ரம் சிஏ சிஎம்ஏயோட ஏசிஎஸ்ல இருக்க பெனிஃபிட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க, அதனால அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் சார். கம்பெனி செக்ரட்டரிஷிப்புங்கிறது, ஒரு கம்பெனிக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கலாம். அந்த செக்ரட்டரி ஹாஸ் டு ரன் த ஷோ ஃபார் த கம்பெனி, கண்டக்டிங் மீட்டிங், ஆடிட்டிங், எவ்ரிதிங். Whereas chartered accountant, cost accountant, he will be serving as an employee. Chartered accountant will see only accounting format, accounts procedures. Cost accountant, he will concentrate only in production area. Whereas company secretary will govern entire company. ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க்கு. கம்பெனி செக்ரட்டரிங்கிறது ஒரு பெரிய பொசிஷன்.
நம்ம பசங்க ஈஸி படிக்கிறது ஈஸி, மற்ற 2 ப்ரொஃபஷனல் கோர்ஸோட இது ஈஸி, படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு. தட்ஸ் வை செலக்டட் கம்பெனி செக்ரட்டரி ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர் சார். சார் இப்போது நிறைய பேர் வந்து 12th முடித்தோடனே அந்த ஃபவுண்டேஷன் ரூட்டில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க சார். டிகிரி முடிச்சுட்டு யூஜி முடிச்சதுக்கப்புறமும் நிறைய பேர் பண்ணுறாங்க சார். ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் எது வந்து சார் பெஸ்ட்? ஃபவுண்டேஷன் ரூட்லேயே போகலாங்களா இல்லை 11th முடித்தோடனே 12th ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுகிறப்பே இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறது பெஸ்ட். நம்ம காலேஜில் பூஜான்னு போனோம், உங்கள் செட்டுக்கு முதல் செட்டு 12th ஆஃப் இயர்லி முடிச்சுட்டு வரப்பே ஷி ஹஸ் கிளியர்ட் திஸ் எக்ஸாம். இங்கே வரப்போ சர்வசாதாரணமாக எழுதிட்டாங்க, சிஏவும் சரி ஏசிஎஸும் சரி. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஆகாஷும் 12th பாஸ் பண்ண பையன். இந்த மாதிரி பாஸ் பண்ண பையன் சக்சீட் பண்ணிடுறாங்க. பிகாமில் நம்ம டியூன் பண்ணால் வர்றதுக்கே அவனுக்கு 6 months ஆகிடுது டியூன் பண்ணாலும். அதனால் தட் இஸ் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் இட். ஆனால் அட்வான்டேஜ்னு பார்த்தா 11th முடிஞ்சோடனே வர்ற பசங்களுக்கு தே ஆர் கெட்டிங் அட்வான்டேஜ் அவுட் ஆஃப் இட். தட் வாட் ஐ வுட் லைக் டு சே. ஓகே சார். சார் இப்போ வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து காமர்ஸ் மேலே வந்து பாதி 12th வரையும் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வராங்க சார். அவங்க வந்து பிகாமில் வந்து ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ்? ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. என்ன யூஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறது தான். காமர்ஸில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் ஷிஃப்ட் ஆகிறதுனால தே ஆர் லேர்னிங் ரைட் ஃப்ரம் த பிகினிங். அதே தான் சயின்ஸ் பையன். இன்ஃபேக்ட் சயின்ஸ் பையன் தான் சிஏ நிறைய பாஸ் பண்ணுறான். காமர்ஸ் பையனோட சயின்ஸ் பையன் ஈஸியாக பாஸ் பண்ணினா த்ரூ கிளாரிட்டி ஈஸியாக அவனுக்கு கிடைக்கிது, த்ரூ ஈஸியாக வந்துடுது அவனுக்கு. ஐ ப்ரிஃபர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ சிஏ பிகாஸ் அவனுக்கு மேக்ஸ் படிச்சிடறான். 11th 12th மேக்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸ் ஈஸியாக போயிடுது. மற்றெல்லாம் தியரி பேப்பர்லாம் படிச்சிடறான். அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் கற்றுட்டு வெளியில் வந்துடுறான், பயந்துட்டு கற்றுட்டு வெளியில் வந்துடுறான். பட் காமர்ஸ் பசங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால படிக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு 2 மார்க் போச்சு சார், 4 மார்க் போச்சு, 5 மார்க் போச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ பிகாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எம்பிஏ எடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்க சார், இல்லை எம்காம் எடுக்கலாமா? எம்பிஏங்கிறது காமர்ஸ்லேருந்து வந்தது எம்பிஏ. எம்பிஏக்கு மதர் சயின்ஸே காமர்ஸ், காமர்ஸ்க்கு மதர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எம்பிஏங்கிறது ஒரு நேரோடு ஃப்ரம் எம்காம். எம்காம்ங்கிறது மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். அதனால் ஐ ப்ரிஃபர் ஃபார் எம்காம், நாட் ஃபார் எம்பிஏ. எம்பிஏங்கிறது ஸ்பெஷலைசேஷன். எம்பிஏ ஃபினான்ஸ்னால் ஃபினான்ஸ் மட்டும்தான் படிப்பான், எம்பிஏ ஹெச்ஆர்எம்னா ஹெச்ஆர்எம் மட்டும்தான் படிப்பான். எம்பிஏக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். ஸ்பெஷலைசேஷன், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அது ரிலேட்டட் மட்டும்தான் படிப்பானே தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டான். காமர்ஸில் வந்தோம்னா தே வில் ரீட் எவ்ரி திங், தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் எவ்ரி திங். அதனால் ஐ ப்ரிஃபர் ஒன்லி எம்காம், நாட் ஃபார் எம்பிஏ. எம்பிஏக்கு இப்போ ஓரளவு சாமிங் குறைஞ்சி போச்சு. எக்ஸப்ட் இக்னோ அண்டு அகமதாபாத் இந்த மாதிரி பிம் இந்த மாதிரி எம்பிஏஸ்க்கெலாம் இப்போ வேல்யூ இருக்குது. மற்ற எம்பிஏக்கெலாம் வேல்யூ இல்லை. எல்லா இன்ஸ்டியூட்டும் தே ஹாவ் தேர் ஓன் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் அவுட்கம் அண்ட் அதர் திங்ஸ். அதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வெளியில் மார்க்கெட்டில் ஜாப் ஃபேர் மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை. தட்ஸ் த வீக்னஸ். ஓகே சார். சார் இப்போ வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை தவிர பிகாம் கிராஜுவேட்டுக்கு வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம், ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, காமர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகே சார். தே கேன் ப்ரிஃபர் எனி கோர்ஸ் அண்ட் தே கேன் கம்ப்ளீட். இப்போது பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் வேறு என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம், அவங்க ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணலாம் சார்? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். தே ஆர் லேக்கிங் இன் இட். கேம்பஸ் இன்டர்வியூவில் வரவங்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் கேட்குறாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். தே சே இங்கிலீஷ் இஸ் எனஃப். பட் நம்ம பையன்ட்ட இங்கிலீஷை தவிர மற்ற எல்லாமே இருக்குது. அது ஒன்று தான் லேக்கிங். அதை மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். இப்போது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க சார், அவங்க கொஷின்ஸ் படிச்சிருக்கோம் ப்ளீஸ். ஸோ லாவண்யா ஃப்ரம் புதுக்கோட்டை. ஐ ஹேவ் ஒன் டவுட் ஆன் கம்பெனி செக்ரட்டரி. மோஸ்ட் ஆஃப் த சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் were failing in the exams. I think is there any smart work for do that? Hard work. In CA you can't do smart work. In UG, PG degree you can do smart work. For professional course you have to do hard work. There is no substitute for hard work in professional course. Akash from Trichy sir. Looking at the market trend with the pandemic and the low employment opportunities, students find it difficult to get jobs. Many talents are ignored on the ground of poor communication skills. Yes, that's what I said. Communication, English.
for which we are doing Bajaj Finance course at free of cost, at minimum cost even. We do it in our college. But the pathetic position is the students, they don't recognize that course. They develop communication skills. We made it compulsory. Unfortunately, it has become pandemic period. Bajaj Finance is investing per student 45,000 rupees for this course. 45,000 per student. Such a brilliant external sources are coming. They are residing in a hotel and they are coming to the class, they are taking classes. They develop communication skills. They do wonders. But the students, they don't understand, they don't come up for these kind of courses. I have a proposal of conducting these courses in online mode also. This year also we planned for this Bajaj Finance course. On CSR project, they do it for our college. I am for it. In the near future also, I will do it for them. This happens every year. They don't develop communication skills. We have language club, we have audiovisual club in commerce department, but nobody has taken pain and strain. This year we planned for that. Unfortunately, pandemic period has come. So probably next year we will plan for it. After 1:30, 2 o'clock we will start a session. We will have weekly once group discussions in the commerce related topics. We have readers club, speakers club. All these club activities will be encouraged in the next year, God willing. That is the only motivation things we can do it from our side. The students should cooperate in other way. They should come up. ஓகே சார். ஸோ இந்த பஜாஜ் ஃபின்சர்ன்றது நேஷனல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமா சார் இல்லை? It is only for national college students. If anybody wants to join from other colleges, most welcome. The Bajaj Finance, they do it as a CSR project. They have spent a lot of money for this project. We have taken the project, we have signed an MOU with Bajaj Finance, and from Bombay they have sent resource persons. They take classes. Professionally equipped people are coming for the development of communication skills, and they do wonders. And we have enjoyed it previous year. This year, unfortunately, we are not able to do it. We plan it in the online mode this year. ஓகே சார். ஸோ அவங்க இன்னும் கொஷின் கண்டினியூ பண்ணியிருக்காங்க சார். இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன உங்களோட அட்வைஸ் என்ன சார்? Improve communication. Communication improvement is the only thing we have to do it. அப்பார்ட் ஃப்ரம் கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கும் டெக்னிக்கல் ஸ்கில்லையும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்குறாங்க சார். கம்யூனிகேஷன் வந்தாலே டெக்னாலஜி வந்துடும். ஓகே. கம்யூனிகேஷனுக்குள்ளே வந்துடுது எல்லாமே. பிகாஸ் எவ்ரி திங் வி கோ த்ரூ இங்கிலீஷ். அதனால் இங்கிலீஷ் வந்தாலே எவ்ரி திங் வில் கம். If you know English, everything will come. You will not find it any difficulties in getting into anything and everything. It will be easily available. Okay, sir. So, Santosh from Mannargudi, sir. Yes. How to prepare CA after pursuing higher secondary and how to create Go to the website of Chartered Accountant Institute. There are a lot of guidelines for that. Free helpline numbers are there. If you contact them, they will say updations. Every update will be informed to you in website. Internet is available. Don't ask anybody. Get into the website, you will be knowing everything about CA, about latest changes, what is the syllabus, what are the descriptive type exams and what are the objective type exam papers. Everything will be in the website. If you find it difficult, call for the helpline numbers. It's very simple. ஓகே சார். ஸோ லக்ஷ்மி பிரியா மேம் கேட்டிருக்காங்க சார் ட்ரிச்சிலேருந்து. வி கிளாட் டு லிசன் டு யுவர் இன்டர்வியூஸ். கங்க்ராச்சுலேஷன் சார். மை கொஷின் இஸ் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ்? வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்? Cooperation, coordination, humanity and hard work. Nothing else. ஓகே சார். ஸோ என்னோட ஒரு கொஷின் சார், பிகாம்க்கும் பிகாம் ஹார்ன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? பிகாம்ங்கிறது இட் இஸ் ஜென்ரல். பிகாம் ஹானர்ஸ்ங்கிறது ஸ்பெஷலைசேஷன் இன் 2 papers. பிகாம் ஹானர்ஸ்ங்கிறது only if you get more than 90% you are eligible for BCom Honors. BCom Honorsல you will learn everything. 3B layers will learn certain things. ஹானர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இதுலேயே கொஞ்சம் அடுத்த ஸ்டெப். கொஞ்சம் சிலபஸ் ஹெவியாக இருக்கும், கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்.
ஃபில்டரிங் கொஞ்சம் நிறையா இருக்கும், அதுதான் ஹானர்ஸ்னு பேர். இன்ஃபேக்ட் ஹானர்ஸ் வந்து இப்போ எல்லா காலேஜ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இன் டியூ கோர்ஸ் நம்ம காலையிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ஸ் இட் இஸ் அட்டானமஸ், நம்ம காலையில் பிகாம் ஆனர்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இருக்கீங்க சார், கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க சார். பார்ப்போம், நான் அடுத்த வருஷம் 2 கோர்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பிஎம்எஸ்னு ஒன்று, 2 வருஷம் தியரி கிளாஸ், 3rd இயருக்கு தியரி கிளாஸே கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப். ஒரு 10,000 rupees salary கொடுப்பாங்க. யூ ஷுட் கோ தேர் அண்ட் யூ ஷுட் ஒர்க் ஃபார் 1 year you should work for that, you will get salary. After that you will get placement. அந்த ஒரு கோர்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். பிகாம் டிசிஎஸ்னு டிசிஎஸோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி கொண்டு வரலான்னு இருக்கேன். இந்த பிகாம் டிசிஎஸ் முடித்தோன்னா 3 years முடித்தோன்னா டிசிஎஸ்லேயே தே வில் கெட் அ பிளேஸ்மெண்ட். டிசிஎஸ்லேயே உடனே தே வில் கிவ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் தே வில் கெட் சேலரி. அதுவும் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பிகாம் ஹானர்ஸ் கூட நல்ல ஐடியா, பட் அதுக்கு க்ரீமி லேயர் தேடணும், பார்ப்போம், வில் சி. அது முடியும். ஏன்னா திருச்சியில் அட்டானமஸ் காலேஜில் எங்கேயும் கொண்டு வரல, அதனால தான் ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். பட் இட் இஸ் இன் அ பிளான், வில் சி. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இவ்வளோ டைம் எடுத்தாலும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எங்கள் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட், ஸ்டூடெண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரிதிங். இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் திஸ் ஒர்க். I am really happy and I am passed today. எனக்கு நான் வச்ச எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தே டூ ஆல் தீஸ் திங்ஸ். கேமராமேனாக ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன், இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன், வீடியோ ஜாக்கியாக ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன், ஃபோட்டோகிராஃபராக ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன், எடிட்டிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் மேட் பை அவர் செகண்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலி மை அப்ரிசியேஷன் டு தம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ நமக்கு வந்து இந்த இவ்வளோ நேரம் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்த நேஷனல் காலேஜுக்கு எங்களோட ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறோம். முயற்சி தவறலாம், முயற்சிக்க தவறாதே. சந்திரகாந்த் ஜன்னல் விசிட்டும் சரித்திரம் நாள் நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.